ஆவரேஜ்னு வகை வகையான ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. இந்த எல்லாருக்குள்ளயும் ஏதோ ஒரு விஷயம் காமனா இருக்குதுன்னா அதுதான் ப்ரோகாஸ்டினேஷன். அதாவது விஷயங்களை தள்ளி போடுறது, டைம் வேஸ்ட் பண்றது, படிக்கவே மனசு இல்லாம போறது அண்ட் புத்தகத்தை திறந்தாலே தூக்கம் வர்றது. 100ல 90 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இந்த மாதிரியான கெட்ட பழக்கங்கள் இருந்துகிட்டு இருக்கு. இங்க இருக்கிற எல்லாருக்குமே ஏதோ ஒரு கட்டத்துல படிப்பு மேல போர் வரலாம். அட அப்புறம் படிச்சுக்கலாமே, டைம் இன்னும் இருக்குல்லன்னு தோணலாம். பட் இந்த ஒரு தாட் பாத்தீங்கன்னா ஒரு பாட்டில் பாய்சனுக்கு சமம். பாய்சன் உங்க ஆயுள் காலத்தை உடனே குறைச்சிடும். ப்ரோகாஸ்டினேஷன் நீங்க எடுக்க போற மார்க்க அப்படியே குறைச்சிடும். சோ நீங்க அதிக மார்க் எடுக்க விரும்புனீங்கன்னா அப்போ இந்த பாய்சனை நீங்க சாப்பிடாம இருக்கணும். இதுக்கு என்ன பண்ணலாம்? நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? எனக்கு எக்ஸாம் முக்கியம், அதுல கிடைக்க போற மார்க்ஸ் முக்கியம். அதிக மார்க் எடுத்தா எனக்கு பெருமையா தான் இருக்கும். ஆனா ஏன் நான் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன்? அப்புறம் படிச்சுக்கலான்னு ஏன் எனக்கு தோணுது? இது எல்லாத்துக்கும் காரணமே உங்களோட மூளை தான். உங்க மூளை எந்த சைக்காலஜி படி ஒர்க் ஆகுதுன்றதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதனால நீங்க டைம் வேஸ்டிங் விஷயங்களை விட அதிகமா யூஸ்ஃபுல்லான ஸ்டடீஸ் மேல ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோவை ஸ்டார்ட்ல இருந்து எண்ட் வரை கேர்ஃபுல்லா பாருங்க. ஏன்னா ஒவ்வொரு செகண்ட்லயும் உங்க ஸ்டடீஸ்ல வேல்யூ பண்ற மாதிரியான விஷயங்களை ஆட் பண்ணிருக்கேன். ஓகே, வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். பிஹேவியரல் சைக்காலஜிக்கு பிரகாரம் ஒரு நிகழ்வு இருக்கு. அத டைம் இன்கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க. இது நமக்கு புரிய வைக்கும் ஏன் ஒரு ஸ்ட்ராங்கான இன்டென்ஷன் இருந்த பிறகும் விஷயங்களை தள்ளி போட்டுட்டே இருக்கும்னு. இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா நம்மளோட பிரெயின் ஃபியூச்சர்ல கிடைக்க போற ரிவார்டை விட பிரசன்ட்ல கிடைக்கிற ரிவார்டுக்கு மட்டும்தான் அதிக மதிப்பு கொடுக்குமா. உதாரணத்துக்கு உங்களோட கோல் வெயிட்ட கம்மி பண்றது ஆர் எக்ஸாம்காக ப்ரிப்பேர் ஆகுறதுன்னு வச்சுப்போம். இது ரெண்டுத்துக்குமேயான ரிவார்டு பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல தான் கிடைக்கும், இப்ப இல்ல. வெயிட் குறைக்கணுமா, அப்போ ஒர்க் அவுட் பண்ணணும், டயட் இருக்கணும், இதுக்கு பல நாள் ஆகும். அதுக்கப்புறம் தான் ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். அதே எக்ஸாம்ல அதிக மார்க் எடுக்கணுமா, அப்போ அதுக்காக நிறைய படிக்கணும். அண்ட் முக்கியமா எக்ஸாம் ஒன்னும் இப்போ நடக்க போறது இல்ல, அதுக்கு இன்னும் பல நாட்கள் பல மாதங்கள் இருக்குது. இதனாலதான் பாத்தீங்கன்னா நமக்கு அட அப்புறமா படிச்சுக்கலான்ற எண்ணமே தோணுது. உதாரணத்துக்கு ஒரு பக்கம் சாக்லேட் இருக்குது, இன்னொரு பக்கம் புக்ஸ் இருக்குது. இதுல ஏதாவது ஒன்னு சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்கன்னு சொல்லும்போது உடனே உங்க பிரெயின் யோசிக்கும், அட புக்ஸ்னால இப்ப என்ன கிடைக்கும், ஆனா சாக்லேட்னால இப்பவே செம்மையான டேஸ்ட் கிடைக்கும். சோ ஆப்வியஸா எல்லாரும் சாக்லேட்டை தான் முதல்ல சூஸ் பண்ணுவோம். ஏன்னா இந்த இடத்துல சாக்லேட் தான் இமிடியட்லி ரிவார்ட் நமக்கு கொடுக்கும். பட் அதுவே இப்போ ஒரு பக்கம் சாக்லேட் அண்ட் இன்னொரு பக்கம் நாளைக்கான எக்ஸாம்க்கு படிக்க வேண்டிய புக்ஸ் இருக்குது. இப்போ உங்க மூளை யோசிக்கும், அட டைம் இல்ல, நாளைக்கே எக்ஸாம் வருது, இப்ப புக்ஸை எடுத்து படிச்சே தீரணும். சோ அதனால இப்போ கண்டிப்பா நீங்க அந்த புக்ஸை தான் எடுப்பீங்க. முன்ன புக்ஸை சூஸ் பண்ணாத மூளை இப்போ ஏன் சூஸ் பண்ணுச்சுன்னா ஏன்னா அந்த புக் இப்போ ஃபியூச்சர் ரிவார்ட்ல இருந்து இப்போ இமிடியேட் ரிவார்டுக்கு மாறிடுச்சு. அதாவது ஃபியூச்சர் ரிவார்ட் பிரசன்ட் ரிவார்டுக்கு மாறும்போது நம்ம மூளை அதை கண்டிப்பா எடுத்து செய்ய ஆரம்பிச்சிடும். இதுதான் மனித மூளையோட சைக்காலஜி. இதை நீங்க கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எதுக்காக படிக்கிறீங்க? எக்ஸாம்ல நல்ல மார்க் எடுக்கிறதுக்காக. ஆனா இது பாத்தீங்கன்னா ஃபியூச்சருக்கான ரிவார்டு. பட் நம்ம மூளை பிரசன்ட்டுக்கான ரிவார்டு மேல தான் அதிக ஈர்ப்பா இருக்கும். சோ உங்க லாங் டேர்ம்க்கு அப்புறமா நடக்க போற எக்ஸாம எப்படி பிரசன்ட் ரிவார்டுக்கு மாத்துறது, இதுக்கான சீக்ரெட்ஸ் பத்தி இப்ப பார்க்க ஆரம்பிக்கலாம். அண்ட் இதுதான் வீடியோவோட மிக முக்கியமான பார்ட்னு கூட சொல்லலாம். பட் அதுக்கு முன்னாடி நான் இந்த குக்கு எஃப்எம் பத்தி சொல்லியே ஆகணும். நான் ரீசெண்டா தி பவர் ஆஃப் ஃபோக்கஸ் என்ற புக்கை குக்கு எஃப்எம்ல தமிழ்ல அது ஃப்ரீயா கேட்டிருந்தேன். ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிய நீங்களுமே இந்த புக்கை கேட்கணும்னு நான் சஜஸ்ட் பண்றேன். பிகாஸ் இப்பெல்லாம் மக்களோட அட்டென்ஷன் ஸ்பேன் ஒரு நிமிஷத்துக்கும் கம்மியா தான் இருக்குது. புக்ஸ் திறந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே யூடியூப்ல ஷார்ட்ஸ் பார்க்கலாம், இன்ஸ்டால ரீல்ஸ் பார்க்கலாம்னு தோண ஆரம்பிச்சிடுது. சோ இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ட் ஆகாம எப்படி நமக்குள்ள இருக்கிற ஃபோக்கஸ் திறனை அதிகப்படுத்துறதுன்றதுக்கான சில சீக்ரெட்ஸ் மெத்தட்ஸ் தான் இந்த புக்ல ஷேர் பண்ணிருக்காங்க. நீங்க இந்த புக்கை வெறும் ஆடியோவா கேட்டு தெரிஞ்சுக்க குக்கு எஃப்எம் டவுன்லோட் பண்ணுங்க. இப்போ பாத்தீங்கன்னா குக்கு எஃப்எம்ல 7 days ஃப்ரீ ட்ரையல் போயிட்டு இருக்கு. சோ ஸ்டார்டிங்ல நீங்க 2 ரூபாய் மட்டும் பே பண்ணா போதும். அண்ட் அதுமே பாத்தீங்கன்னா உங்க அக்கவுண்ட்க்கு திரும்ப கிடைச்சிடும். அண்ட் குக்கு எஃப்எம்ல இந்த மாதிரி எக்கச்சக்கமான புக்ஸ் இருக்குது, அது தமிழ்ல. குக்கு எஃப்எம் டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட் செக்ஷன்லயும் பின் பண்ணி வச்சிருக்கேன். சோ எல்லாருமே மறக்காம டவுன்லோட் பண்ணி இந்த புக்கை ஆடியோவா கேளுங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட லாங் டர்ம் கோலை உடனடியாக அச்சீவ் பண்றதுக்கான ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டோம்னா அப்போ நீங்க இந்த தள்ளி போற பழக்கத்தை விட்டுருவீங்க. அதாவது உங்க கோல் எக்ஸாம், ஆனா அதுக்கு இன்னும் பல மாசம் இருக்குது. சோ இத இப்பவே பிரசன்ட்லயே அச்சீவ் பண்றதுக்கான ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டோம்னா அப்போ உங்களுக்கு அப்புறமா படிச்சுக்கலாம்ன்ற எண்ணமே வராம போயிடும். என்ன பண்ணணும்னா உங்களோட கோலை சின்ன சின்னதா பிரிச்சு வச்சுக்கணும். அதாவது ஒரு எக்ஸாம 100 எக்ஸாமா பிரிச்சு வச்சு அதை ஒவ்வொரு நாளும் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு வரணும். சோ இதனால ஃபியூச்சர் இப்போ உங்களுக்கு பிரசன்ட்டா மாறிடுச்சு. இதனால உங்க பிரெயினுக்கு அட இதை இப்ப நான் செஞ்சாகணும்னு தோணும். சோ பிளான் பண்ணுங்க,
ஒவ்வொரு நாளும் நான் எதை படிச்சு முடிக்கணும், எதை எக்ஸாம் எழுதி முடிக்கணும்னு இத சரியா பிளான் பண்ணிட்டா அப்புறம் எல்லாமே பக்காவா மாறிடும். பட் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஈஸியான விஷயத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்பனாதான் அட நான் படிச்சிட்டேன்ப்பா அப்படின்ற ஒரு மன திருப்தி ரிவார்டா உங்களுக்கு கிடைக்கும். சோ அதனால எடுத்த உடனே கஷ்டமான விஷயத்த படிச்சிடாதீங்க. பட் உங்களுக்கு இன்னைக்கு ஸ்டார்டிங்ல கஷ்டமான சப்ஜெக்ட் தான் படிக்க வேண்டிய சிச்சுவேஷன் இருக்குதுன்னா அப்போ அதே சப்ஜெக்ட்ல நீங்க ஆல்ரெடி நல்லா மெமரி பண்ண விஷயம் ஏதாவது இருக்கும்ல, அதை எடுத்து ஸ்டார்டிங்லயே ஒன்ஸ் படிச்சிடுங்க. இது உங்களுக்கு ஸ்டார்டிங்லயே ஒரு மன திருப்தியை கொடுக்கும். சோ இதனால உங்க மூளை அடுத்த கஷ்டமான விஷயத்தையும் படிச்சிடலான்ற எண்ணத்துக்கு தயாராகிடும். அண்ட் இன்னொரு முக்கியமான உண்மையை புரிஞ்சுக்கிட்டு படிக்கிறதுமே அவசியம். அது என்னன்னா, நீங்க படிக்க கூடாது. ஆமா, நீங்க படிக்காதீங்க, கத்துக்கோங்க. ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க போறேன், கத்துக்க போறேன்ற மைண்ட் செட்டை வச்சுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. பிகாஸ் படிக்கிறதுன்றது மத்தவங்க ஆர்டர்ஸ்க்கு ஒபே பண்ற மாதிரி இத உங்க பிரெயின் அவ்வளவு சீக்கிரம் செய்யாது. பட் அதுவே கத்துக்க போறேன்றது அது உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்க போற ஒண்ணு. இது உங்களுக்கு ஒரு ஆர்வத்தை கிரியேட் பண்ணும் படிக்கிறதுக்காக, சாரி கத்துக்கிறதுக்காக. பட் இவ்வளவு சைக்காலஜியை நான் சொன்ன பிறகும் அண்ட் இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்ச பிறகும் அட அப்புறம் படிச்சுக்கலாம்ன்ற எண்ணம் இன்னுமே உங்களுக்கு தோணுச்சுன்னா அப்போ இதை நீங்க பண்ணுங்க. அதாவது உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை எடுத்து வைங்க. ஏன்னா முக்காவாசி பேருக்கு முதல் படியை எடுத்து வைக்கிறது மட்டும்தான் கஷ்டமான விஷயமா இருக்கும். இங்க பாருங்க, ஒரு செயலை செய்யாமலே முழுசா தள்ளி போறதை விட ஒரு பெட்டர் என்னன்னா நீங்க அதோட முதல் அடியை மட்டும் எடுத்து வைக்கிறது. அப்படி உங்களுக்கு ஜிம்க்கு போகணும்ன்ற எண்ணம் இருக்கா, அப்போ அதோட முதல் படியா நீங்க ஷூ எடுத்து மாட்டுங்க. ஷூ மாட்டிக்கிட்டா போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்க கால்கள் ஜிம்ம நோக்கி நடக்க ஆரம்பிச்சிடும். அப்படி உங்களுக்கு படிக்கணும்னு எண்ணம் இருக்கா, அப்போ அதோட முதல் படியா உங்க பேக்ல இருக்கிற புக்கை எடுத்து வச்சு உட்காருங்க. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா எல்லா வேலையுமே நடக்க ஆரம்பிச்சிடும். என்ன ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன்ல, உங்களுக்கான டெய்லி எக்ஸாம் இருக்கிற மாதிரியான ஒரு பிளான் உருவாக்கிக்கோங்கன்னு. அந்த பிளான் உங்களை இப்பவே படிக்க வச்சிடும். சோ நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் உங்க புக்கை எடுத்து ஓபன் பண்ணணும், அவ்வளவுதான். பட் அப்படி உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்க கூட கஷ்டமா இருந்துச்சுன்னா அப்ப இதுக்குமே ஒரு சொல்யூஷன் இருக்குது. 5 செகண்ட் ரூல் புக்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கவே கஷ்டமா இருந்துச்சுன்னா அப்ப முதல்ல உங்க கைகளை 5 வாட்டி கிளாப் பண்ணுங்க 5 செகண்ட்ஸ்க்கு. இது சயின்டிபிக்கலி அண்ட் சைக்காலஜிக்கலி ரெண்டு விதமாவும் ஹெல்ப் பண்ணும். அதாவது நீங்க செய்யற முதல் வேலையை கிளாப்ஸ் பண்றது, அது பண்ணிட்ட முதல் வேலையை ஈஸியா சக்சஸா முடிஞ்சிடுது. சோ மைண்ட் ஹாப்பி ஆகி நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்க ஆரம்பிச்சிடும். அண்ட் கைகளை வேகமா தட்டுறதுனால உங்க பிளட் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகி உங்களை உற்சாகப்படுத்துது. சோ நீங்க என்ன பிளான் பண்ணிருக்கீங்களோ அதன்படி உடனே நடக்க ஆரம்பிச்சிடுவீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த முழு வீடியோவையும் நான் 1 மினிட்டுக்குள்ள உங்களுக்கு தெளிவுபடுத்திடுறேன். நம்மளோட பிரெயின் பாத்தீங்கன்னா ஃபியூச்சர் ரிவார்ட் இல்ல, பிரசன்ட்ல இமிடியேட்டா கிடைக்கிற ரிவார்டுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கும். பட் நம்மளோட கோல் லாங் டர்ம்க்கு இருக்கிறதுனால அதை இமிடியேட் ரிவார்டுக்கு மாத்தணும். அப்பனாதான் நம்ம பிரெயின் அதை செய்யணும்ன்ற எண்ணத்துக்கே வரும். சோ அதுக்காக லாங் டர்ம் கோலை டெய்லி கோலா மாத்துற மாதிரி ஒரு பிளான் பண்ணிக்கணும். இது ரொம்ப முக்கியம். அண்ட் நீங்க ஸ்டார்ட் பண்றப்பவே ஈஸியானதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்புறம் நீங்க படிக்க கூடாது, கத்துக்க செய்யணும். அது உங்க கோல்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மட்டும் எடுத்து வைங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை எடுத்து வைக்க கஷ்டமா இருந்துச்சுன்னா அப்போ 5 டைம்ஸ் வேகமா கிளாப்ஸ் பண்ணுங்க. அடுத்த நொடியே நீங்க உங்க பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அப்புறம் நான் கடைசியா உங்ககிட்ட சொல்லிக்க விரும்புறது என்னன்னா, நீங்க எந்த ஒரு விஷயத்த அப்புறமா பண்ணிக்கலாம்னு தள்ளி போடுறீங்களோ அதுக்குள்ளதான் உங்களோட சக்சஸ் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே அமேசிங்கா இருந்திருக்கும்னு நம்புறேன். அப்படி உங்களுக்கு ரொம்பவே அமேசிங்கா இருந்திருக்கும்னு நம்புறேன். அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்னு தோணுச்சுன்னா அப்போ வீடியோ அமேசிங்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் குக்கி எஃப்எம்ல அப்படி என்னதான் யூஸ்ஃபுல்லா இருக்குதுன்றதை தெரிஞ்சுக்க இந்த ஃப்ரீ ட்ரையலை இப்பவே யூஸ் பண்ணுங்க. அதுக்கான லிங்க் கமெண்ட் செக்ஷன்ல கொடுத்திருக்கேன்.